எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்ட ராயபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற ஐட்ரீம் சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு தேட்டரை சுற்றிட்டு வரணும். ஆமாங்க, தேட்டர்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தாண்டி போனோன்னா லெஃப்டில் ஒரு சந்து டேர்ன் ஆகும். அந்த சந்துக்குள்ளே போனீங்கன்னா தான் இந்த தேட்டரோட பார்க்கிங் வந்து இருக்குது. 2 வீலரும் 4 வீலரும் அங்கே தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்க்கிங்க்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க பைக்குக்கு 30 ரூபாவும் காருக்கு 50 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜாக ஒரு ஷோவுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சைட் லாக் பண்ணாமல் தான் வண்டியை பார்க் பண்ணிட்டு போகணும். அர்ஜென்ட்டில் நம்ம பாதியிலே எழுந்துட்டு வரணும்னா அங்கே ஸ்டாஃப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க வண்டி எடுக்கிறதுக்கு. தியேட்டர் என்ட்ரன்ஸ்லேருந்து பாக்ஸ் ஆஃபீஸ் உள்ளே போகிறதுக்கு சூப்பராகவே இருக்குது என்ட்ரன்ஸ். இங்கே நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டில் பிரைட்டன் டாக்கீஸ்னு வரும். ஆமாம், இது ஒரு காலத்தில் பிரைட்டன் டாக்கீஸாக இருந்தது. இப்போது ஐட்ரீம் தியேட்டராக மாறி இருக்குது. ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் இங்கே 20 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி காம்போ 280 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஃபுட்டோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் நல்லாவே இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு ஷோ முடிஞ்சு அடிக்கடி ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு இருக்காங்க. நான் இது வரைக்கும் இந்த ஐட்ரீம்ஸ் தேட்டரில் படம் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த தேட்டரில் படம் பார்க்குறேன். படம் பார்க்குறதுக்கு போக முன்னாடி என் எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருந்தது. தேட்டருக்குள்ளே என்ட்ரானதும் அந்த அவங்க மெயின்டைன் பண்ணுற ஆம்பியன்ஸை பார்த்ததுமே எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் கிடச்சிது. ஆமாம், இங்கே தேட்டருக்குள்ளே என்ட்ரானோடனே மைல்டு ஃப்ராக்ரன்ஸோட ஒரு சாங் மைல்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏசி இங்கே சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அங்கே வாலில் ஸ்ப்ளிட் ஏசி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஸ்ப்ளிட் ஏசி யூஸ் பண்ணவே இல்லை. மற்ற தேட்டரில் எப்படி ஏசி யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் ஏசி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏசியோட கூலிங்லாம் இங்கே சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சீட்டிங்கில் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். இந்த ஐட்ரீம் சினிமாஸில் சீட்டிங்கை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரீமியம், இன்னொன்று ஃபஸ்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் செகண்ட் கிளாஸ். ப்ரீமியம் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸுக்கு 130 ரூபாவும், செகண்ட் கிளாஸுக்கு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு 2 ரோ அதுக்கு செகண்ட் கிளாஸ் அதுக்கு 50 ரூபாவும் எங்கள் டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ரீமியம், ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் 3 கிளாஸும் சேர்த்து இந்த ஐட்ரீம்ஸில் ஒரே நேரத்தில் 577 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். ஸ்டார்டிங் ப்ரீமியம் ரோலேருந்து கடைசி செகண்ட் கிளாஸ் ரோ வரைக்குமே இங்கே ஒரே டைப் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட கம்ஃபர்டபுளாக ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்ல புஷ்பேக்கோட கம்ஃபர்டபுளாக படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சீட்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அடுத்து நம்ம இங்கே இருக்கிற ஆடியோ சிஸ்டம் பற்றி பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு டிடிஎஸ் சவுண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக இங்கே டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்டை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே யூஸ் பண்ணுற சரௌண்ட் ஸ்பீக்கருக்கு எல்லாமே டால்பியோட ஸ்பீக்கர்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இங்கே மொத்தம் 18 சரௌண்ட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்டுக்கு எல்லாமே டால்பியோட ஓன் பிராண்டான டால்பி ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட்லாம் அவ்வளோ டாப் நாச்சாக ட்ராவல் ஆகுது. நம்மளால் எங்கே உட்காந்தாலும் ஃபீல் பண்ண முடியுது. அதேமாரி பேஸ் இங்கே ரொம்ப 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 ஹெவியாகவே இருக்குது. பேஸோட பஞ்ச் இங்கே ப்ரீமியமாகவே ஃபீல் பண்ண முடியும். முக்கியமாக ஸ்டேஜ் ஸ்பீக்கர் என்ன பிராண்ட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு உண்மையிலே தெரியல. அந்த அளவுக்கு ஸ்டேஜ் ஸ்பீக்கர் வந்து அவ்வளோ ஒரு துல்லியமாக இருக்கும். சவுண்டு அவ்வளோ அதிகமாக இருந்தாலும் எங்கேயுமே நம்மளுக்கு தலைவலி அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படாது. அந்தளவுக்கு ஆடியோ லெவலில் இந்த ஐட்ரீம் சினிமாஸ் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஆடியோ சிஸ்டம் எப்படி இவங்க பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்களோ அதேமாரி இங்கே யூஸ் பண்ணுற வீடியோ சிஸ்டமும் டாப் நாச்சாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன்லேருந்து பார்ப்போம். கிறிஸ்டல் கிளியரான டஸ்ட்டு ஃப்ரீ ஸ்க்ரீன்னே சொல்லலாம். ஸ்க்ரீனில் ஒரு டஸ்ட்டுமே இங்கே இல்லவே இல்லை. அந்தளவுக்கு ஸ்க்ரீனை இவங்க பக்காவாக க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸ்க்ரீனோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் இது ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் சொல்ல முடியாது. இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற ஒரு காம்பாக்டான ஸ்க்ரீன் சைஸ்னே சொல்லலாம். நீங்கள் ரோலேருந்து படம் பார்த்தா கூட ஸ்க்ரீன் அந்த சின்னதாக இருக்க ஃபீல் தரவே தராது. எந்த ரோலேருந்து பார்த்தாலும் ஸ்க்ரீன் வந்து ஒரே மாதிரியாக இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் தருது. ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குது. நீங்கள் சைடில் அந்த 1-2 சீட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்த ரோவில் 1-2 சீட்ஸ்லாம் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற கம்பி வந்து ஸ்க்ரீனை மறைக்குது. அது மட்டும் தான் இங்கே நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி விஷுவல் இங்கே சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீனுக்கு இவங்க பார்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிலாம் டாப் நாச்சாக இருக்குன்னு சொல்லலாம். பிரைட்னஸ், கலர், கான்ட்ராஸ்ட் எல்லாமே அந்தளவுக்கு இங்கே வைப்ரண்ட்டாகவே இருக்குது.
ஓவராலாக எனக்கு இந்த ஐட்ரீம்ஸ் தேட்டர் எப்படி இருந்ததுன்னா, கொடுக்குற ₹130 ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய லோக்கல் தேட்டர்னே கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் குவாலிட்டியை இவங்க ஒரு மல்டிப்ளெக்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு தேட்டர் ஆடிட்டோரியத்தையும் தேட்டர் காம்பஸையும் இவங்க சூப்பராகவே க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நெகட்டிவ்னு சொல்லணும்னா பெருசாக இந்த தேட்டரில் நெகட்டிவ்னு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த ஸ்டெப்ஸு மட்டும்தான் ஸ்க்ரீனை மறைக்குது அந்த எண்ட் ரோவில் 1-2 சீட்ஸில். மற்றபடி நெகட்டிவ் எதுவுமே சொல்ல முடியாது. இன்னொரு சஜஷன்னா, பாக்ஸ் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஏசி இருக்குது. அந்த ஏசி ஆன் பண்ணாங்கன்னா வெயில் நேரத்தில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த தேட்டர் கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான தேட்டர்னே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐட்ரீம் சினிமாஸோட டால்பி அட்மாஸ் டெமோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.